ஆறாவது பாடல். திணியான மனோசிலை. முருகன் தயாபரன். தயை என்பது அன்பால் விளைந்த கருணை. பரன் என்றால் மேலானவன் என்று பொருள். முருகன் உயிருக்கு பேரின்பம் தரக்கூடிய மேலான அன்பும் கருணையும் உடையவன். இவனுக்கு யார் மீது காதல்? வள்ளி நாச்சியார் மீது தணியாத காதல். அவள் காலில் விழுகிறான். எனக்கு நீ இடும் கட்டளைகள் எவை என்று கேட்கிறான். இப்படி வள்ளியிடம் காதல் கொண்டவன் என் மீதும் கருணை வைப்பானா? அவனுடைய அழகான அரவிந்த பாதம் என்னுடைய நெஞ்சமான கல்லில் அரும்புமா என்று கேட்கிறார் அருணகிரியார். சேற்றில் முளைக்கும் தாமரை என் மனக்கல்லில் முளைக்குமா? முளைக்கும். எப்பொழுது? மனம் கல்லாக இராமல் சேறு போல குலைந்தால் இங்கேயும் அரவிந்த தாமரை முளைக்கும். மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்துள்ளுருக வேண்டுமானால் நெக்கு நெக்கு நினைய வேண்டும். அவன் கல்லை பிசைந்து கனியாக்குவான். தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிவான். இப்பாடலில் பணியா என வள்ளி பதம் பொலியும் தனியா அதிமோக தயாபரணி என்ற வரிகளில் முருகன் கருணை வெளிப்படுகிறது. எப்படி? அருள் கொடுப்பதற்காக வள்ளியிடம் பணி கேட்டு கெஞ்சுகிறான் முருகன். எனக்கு கட்டளைகள் இடு என்கிறான். வீட்டு வாசலிலே பிச்சைக்காரி நிற்கிறாள். அம்மா, ஒருபிடி சோறு என்று கேட்டு கெஞ்சுகிறாள். வீட்டுக்குள்ளே ஒரு தாய் குழந்தை சாப்பிட மாட்டேன் என்கிறது. குழந்தைக்கு சோறு விட்ட அம்மா ஒருபிடி சோறு என்று கெஞ்சுகிறாள். இரண்டும் ஒன்றா? பிச்சைக்காரி கேட்டு கெஞ்சுகிறாள். உள்ளே இருக்கிற தாய் கொடுக்க கெஞ்சுகிறாள். இது மாதிரி பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிவுடைய முருகன் கொடுக்க கெஞ்சுகிறான். தன் அருளை வழங்குவதற்காக வள்ளி நாச்சியாரை கெஞ்சுகிறான். பணி யா என்று கேட்கிறான். பணி யாது என்றால் ஒருமை, ஒரு வேளையை குறிக்கும். முருகன் அப்படி கேட்கவில்லையே, பணி யா என்று பன்மையில் கேட்கிறான். ஏன் அப்படி கேட்கிறான்? வள்ளி நாச்சியாரே, நீ பல வேளைகளை கொடு, நான் செய்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன், அப்பொழுதுதான் உன்னோடு நீண்ட நேரம் இருக்க முடியும் என்று கெஞ்சுகிறான். இல்லை, கொஞ்சுகிறான். ஆன்மாவாகிய வள்ளி நாச்சியார் பால் ஆண்டவனாகிய முருகன் காட்டும் கருணைக்கு எல்லை இல்லையே. எல்லை இல்லை நின் கருணையம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கின்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே என்பது திருவாசகம். திருப்புகளில் பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா என்று கேட்கிறார். வேடிச்சிக்காக மாமையல் ஆகி பொற்பாதமே பணி கந்தவேளே என்றும் கேட்கிறார். இதைத்தான் அருணகிரியார் கேட்பது போல குமரகுருபர சுவாமிகளும் பாடுகிறார் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில். அது என்னவோ தெரியவில்லை, வள்ளி நாச்சியாரிடம் முருகன் கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் இவர்களுடைய பாட்டுக்கு மிக சிறப்பான பொருளாக அமைந்து போகிறது. கூனேறு மதினுதல் தெய்வ குறப்பெண் குறிப்பறிந்து அருகணைந்து உன் குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்கென குறை இறந்து அவள் தொண்டைவாய் தேனூறு கிழவிக்கு வாயூறி நின்றவன் செங்கீரையாடியருளே செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாள செங்கீரையாடியருளே. வள்ளி நாச்சியாரிடத்திலே முருகன் போய் அவள் குறிப்பறிந்து போகிறானாம், பக்கத்திலே போகிறானாம். உனக்கு குற்றேவல் செய்ய உன் கடைக்கண் பார்வையை கொடு என்று கேட்கிறானாம். அவள் தொண்டை வாய் தேனூறு கிழவிக்கு, அந்த சொல்லுக்கு இவன் வாயூறி நிற்கிறானாம். செங்கீரையாடியருளக்கூடிய பெருமான் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாளன் என்று குமரகுருபர சுவாமிகள் பாடுகிறார். சர்க்கரையினால் பலவேறு பொம்மைகளை செய்யலாம். தக்காளி, கத்திரிக்காய், பாகற்காய் என்று எதை செய்தாலும் அவை இனிக்கும். பாகற்காய் கசக்காது, இனிக்கும். ஏனென்றால் உள்ளீடு சர்க்கரை அல்லவா? அது மாதிரி முருகன் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் மிஞ்சினாலும் உள்ளீடு அவனுடைய திருக்கருணை அல்லவா? எனவே அவனுடைய கருணைதான் நமக்கு எல்லா இடத்திலும் வெளிப்படும்.
பக்தி செய்வோர்க்கு பணியாளனாய் இருப்பது அவன் பரம கருணை. நின் ஆர்வலர் தொழுதகை அமைதியின் அமர்ந்தோயும் நீயே, அவரவர் ஏவலாளனும் நீயே என்பது 2030 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பரிபாடல். கூம்பித் தொழுவார்தம் குற்றேவலை குறிக்கொண்டிருக்கும் குலகா போற்றி என்பது 7ஆம் நூற்றாண்டில் எழுந்த அப்பர் சுவாமிகள் தேவாரம். அவன் வள்ளி பதம் பணிவது அவளுக்காகவே தவிர அவனுக்காக அல்ல. அவனுடைய அதிமோகம் அருட்கருணை, இது அவள் பெற்ற பேரு. இந்த பாடலை பாராயணம் செய்தால் திருவடி தியானம் சித்திக்கும். திணியான மனோ சிலை மேதுனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோக தயாபரனே. பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயா பரனே.